வணக்கம் நண்பர்களே. ஜாக்கெட் வந்து கட்டிங் பண்ண போகிறோம். பொறுமையாக பாருங்கள், ஈஸியாக புரியும். சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் வந்து தட்டி வச்சுக்கோங்க. இப்போ வீடியோ போய் பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து எல்லா பீஸும் வந்து கரெக்டாக போட்டுப்போம். 4 ஜாக்கெட் ஒரே கட்டிங் பண்ண போகிறோம். 4 ப்ளவுஸ் வந்து ஒரே கட்டிங்கில் பண்ண போகிறோம். அந்த 1 மீட்ரு பிட்டு இது. அந்த 1 மீட்ரு அப்படியே ஸ்ட்ரைட்டில் போட்டுருக்குற பாருங்கள். அது போடுறது வந்து 1 மீட்ரு பிட்டு. இப்போ டேபிள் மேலே இருக்கிற 2 பக்கமும் கரை இருக்குது. லெவலாக போட்டுப்போம். நம்ம வீடியோ வந்து பொறுமையாக பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஈஸியாக வந்து நீங்கள் வந்து டெய்லர் ஆகிடலாம். ப்ளவுஸ் கட்டிங்கும் சரி, ஸ்டிச்சிங்கும் சரி. நம்ம வீடியோ போய் பாருங்கள். ஜிஎஸ்கே டெய்லர் நம்மளுது. போய் பாருங்கள், அவ்வளோ ஈஸியாக புரியும் உங்களுக்கு. பார்த்து ஈஸியாக கற்றுங்க. நீங்கள் கற்றுக்கணுன்றதுக்காக தான் வந்து நான் தொடர்ந்து வீடியோ போட்டுட்ருக்கேன். பார்த்து ஈஸியாக கற்றுக்குங்க. நம்ம பேட்டர்னில் நீங்கள் கட் பண்ணிங்கன்னா அவ்வளோ ஈஸியாகவே இருக்கும் உங்களுக்கு. இப்போ வந்து ப்ளவுஸ் வந்து கரெக்டாக ப்ளாட்டாக போட்டோம். 4 ப்ளவுஸ்க்கு லைனாக போட்டாச்சு. 4 ப்ளவுஸ் வந்து ஒரே கட்டிங்கு போட்டாச்சு. இப்போ 21 இருக்குது. 23 வச்சுக்கோ. 2 இன்ச் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்குங்க. நம்ம பேக் அளவு மட்டும்தான் எடுக்கிறோம். ஃப்ரண்ட் அளவு எதுவுமே எடுக்கிறதில்ல. அது நீட்டாக கிழிச்சா அந்த 1 மீட்ரு பிட்டு வந்துடும். அதில் வந்து ஃப்ரண்ட்டு பேக்கு கச்சோலி பிட்டு எல்லாம் வந்துடும். ஸ்லீவுக்கு வருதான்னு செக் பண்ணிக்கணும். இப்போ இந்த பக்கம் வந்து ஸ்லீவுக்கு வருதான்னு செக் பண்ணிக்கணும். எப்போ நீங்கள் மார்க் பண்ணுவோம் சரி, ஸ்லீவுக்கு வருதான்னு செக் பண்ணிக்கங்க. செக் பண்ணிவிட்டு கட் பண்ணி அப்படியே கிழிச்சிடலாம். இது ப்ளவுஸ் பிட்டெல்லாம் வந்து காட்டன் தான் இருக்கும் ஃபுல்லாக. 2x2 ப்ளவுஸ். அதில் வந்து அப்படியே கிழிச்சா ஒன்றாவது அப்படியே கிழிச்சிருவோம். அதை கிழிச்சிட்ட பாருங்கள். நீங்களும் வந்து இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இந்த லைனிங்லாம் அந்த மாதிரி சில லைனிங் வந்து கிழிக்க முடியாது. சில ஃபுல் காட்டனாக இருந்தால் அந்த லைனிங்லாம் நீங்கள் கிழிக்கலாம். நார்மல் லைனிங்லாம் வந்து கிழிச்சிங்கன்னா வந்து பாலிஸ்டர் மிக்ஸான அந்த லைனிங்லாம் கிழிச்சிங்கன்னா வந்து பட்டுன்னு கிழிச்சிடும். இது வந்து ஜாக்கெட் பிட்டு, அதெல்லாம் ஃபுல் காட்டன் 2x2 இது. அதில் வந்து இந்த மாதிரி கிழிச்சா ஒன்றும் சுருக்கு எங்கேயும் வராது. ஒரே லெவல் 4 ப்ளவுஸ் வந்து ஒரே தடவை ஒரே மாதிரி கட்டிங்கில் பண்ணக்குள்ளே நீங்கள் வந்து கரெக்டாக வந்து ப்ளாட்டாக போட்டுக்கணும். ப்ளாட்டாக போட்டுட்டு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். சென்டரில் எதனா துணி மாட்டுதான்னு பார்த்துக்கணும். பார்த்துட்டு அப்புறமேட்டு கட் பண்ணுங்கள். நல்லா கீறிங்க. சென்டர் போட்டு கீறிங்க. இப்போ வந்து 11.5 இருக்கும். ஃபுல்லாகவே அந்த லென்த்து வந்து 1 மீட்ரு பிட்டு அப்படியே இருக்குது. அந்த இது கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குங்க. அதில் வந்து 11 இருக்கும். லென்த்து 1 மீட்ரு அப்படியே இருக்குது. கீழே ஒரு 1.5 இன்ச்சு மடித்தாச்சு. இடுப்பு இறக்கம் வந்து பேக் இறக்கம் மட்டும் தான் இப்போதைக்கு பார்க்குறோம். பேக் இறக்கம் வந்து 14 இன்ச்சு இருக்குது. பேக்கில் வந்து ஒரு 1.5 இன்ச்சு மடித்து அர்க்காத் பண்ணியாச்சு. இது வந்து பேக் இறக்கம் வந்து 14 இன்ச்சு இருக்குது. 6 இன்ச்சு ஷோல்ட்ரு பிடிக்கிறதுக்காக வந்து எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கணும். அது பார்த்துங்க. நம்ம வந்து பேசுகிறத விட நம்ம வீடியோ பொறுமையாக பார்த்தாலே உங்களுக்கு ஈஸியாக புரியும். பார்த்து ஈஸியாக கற்றுக்குங்க. எனக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட்டும் பண்ணுங்கள் நண்பர்களே. நம்ம வீடியோலாம் ஃபுல்லாக பாருங்கள், பார்த்துட்டு ஈஸியாக கற்றுக்குங்க. 14 இன்ச் இருக்குது. 6 இன்ச் எக்ஸ்ட்ரா வைக்கிறோம். 14.5 வச்சு கட் பண்ண போகிறோம். ஃப்ரண்ட் வந்து 13 வைக்க போகிறோம். கச்சோலி பட்டை தனியாக அது வந்துடும். 2.5க்கு 6 வைக்கிறோம். நெக்கு வந்து நம்ம அளவு ப்ளவுஸ் வச்சு தான் வந்து கட் பண்ணுறோம். ஆனால் இருந்தாலும் வந்து 2.5க்கு 6 அளவு சொல்கிறோம். நம்ம முன்னாடி அளவு எடுத்துட்டோம். நம்ம கீழே வந்து அந்த கச்சோலி பட்டை அளவு ப்ளவுஸ் வச்சு பார்த்தீங்கன்னா கச்சோலி பட்டையிலேருந்து 1/2 இன்ச்சு, அதுக்கப்புறம் டாட் பிடிக்கிறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு பண்ணுறேங்க. இப்போ வந்து சென்டர் கீழே டாட்டு வந்து பிடிச்சிட்டு அப்படியே வந்து மார்க் பண்ணியிருப்போம். கீழே 13 இன்ச்சு இருக்குது. இந்தாண்ட வந்து சைடில் வந்து 2.5 இன்ச்சு மார்க் பண்ணிங்க. 13 இன்ச்சு இருப்பாருங்க ஃப்ரண்ட்டு. ஃப்ரண்ட் இறக்கம் வந்து 13, பேக் இறக்கம் வந்து 14. இதில் ஒரு 2.5 இன்ச்சு வந்து ஃப்ரண்ட்டு வந்து கச்சோலி பட்டை வரும். கச்சோலி பட்டை வந்து 4.5க்கு 4 கட் பண்ணிப்போம். நம்ம அப்படியே தோராயமாக கட் பண்ணுறோம். இருந்தாலும் வந்து 4.5க்கு 4 தான் கரெக்டாக வரும். நம்ம ரெகுலராக கட் பண்ணுறது அப்படி தான். சில பேருக்கு வந்து 5க்கு 4.5 கட் பண்ணணும். அவ்வளோதான். மிச்சப்படி எல்லாமே கரெக்டாக இருக்கும்.
கச்சோலி பட்டை கட் பண்ணியாச்சு. ஏகப்பட்ட மார்க் போட மாட்டோம் பாருங்கள், அப்படியே இருக்கும். கண்ணுலே பார்த்து அப்படியே கட் பண்ணுவோம். நான் சும்மா எல்லாத்தையுமே கச்சோலி பட்டெலாம் மார்க்கே பண்ணல, அப்படியே கட் பண்ணுற பாருங்கள். எல்லாத்துக்கும் மார்க் தேவையில்லை, நம்ம கண்ணும் கையும் வேலை செய்கிறது தான். பொறுமையாக நீங்கள் பார்த்து இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சொல்லுங்கள், ஈஸியாக இருக்குது அப்படின்ட்டு இருக்கும். உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். மற்றவங்களோட நான் கட் பண்ணுறத பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஈஸியாக இருக்கும். நீங்கள் வந்து சீக்கிரமாகவே டெய்லர் ஆகிடல. நீங்கள் மற்றவங்களாம் வளவலன்னு பேசுவாங்க, நம்மளாம் வந்து பேச்சை விட நம்ம செயல் தான் நிறையா இருக்கும். பார்த்து ஈஸியாக கற்றுக்குங்க. ஷோல்டர் வந்து 2.5 இன்ச்சு, 2.5 இன்ச்சு ரெடி. ஷோல்டர் வந்து 2.5 இன்ச்சு. ஆனால் வந்து அந்தாண்ட ஒரு நூல், இந்தாண்ட ஸ்லீவ் அட்டாச் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டுக்கணும். அதெல்லாம் சேர்த்தா வந்து 3.25 கிட்ட வரும். சைடு பாருங்கள், சைடு அந்த அளவு ப்ளவுஸ் வச்சு வந்து சைடு வச்சு மார்க் பண்ணி அப்படியே கட் பண்ணிட்டோம். அர்காத் பண்ணிப்போம் ஷோல்டருக்கு. அதான் ஷோல்டர் அதோட கரெக்டாகிடும். 3 டாட் கட் பண்ணிட்டோம். டாட் வந்து 3 இன்ச்சில் கீழ் டாட் வந்து 3 இன்ச்சு விட்டுட்டு திருப்பி வந்து ஒரு டாட் போட்டோம். திருப்பி ஒரு 3 இன்ச்சில் ஒரு டாட் கீழ் டாட்டை சரியாக பிடிச்சி இந்த ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு 2 இன்ச்சுக்கு ஒரு டாட் போட்டோம். ஆக்கிலேருந்து ஒரு டாட் போட்டோம் சென்டரில். பேக் இறக்கம் வந்து வைக்கிறோம். பேக் வந்து அப்படியே மார்க் பண்ணிட்டோம். பேக்கு கீழே இடுப்பை பார்த்துட்டோம். கீழே இடுப்பு பார்த்து அப்படியே மார்க் பண்ணிவிட்டு பாருங்கள், 6 இன்ச்சு இருக்குது கீழே. அந்த கீழே அளவு மட்டுமே ஒன்று போதும். மேலேருந்து அந்த ரவுண்டுக்கு நீங்கள் அழகவே தேவையில்லை. ஏன்னா வந்து அளவு ப்ளவுஸ் நீங்கள் வைக்கிறதால வந்து கீழே அளவு மட்டும்தான் போதும், அழகாக கட் பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ரண்ட்டு பேக் வந்து கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து கழுத்து பீஸ் கட் பண்ணிப்போம். 4 ப்ளவுஸ் வந்து ஒரே கட்டிங்கு பாருங்கள். இந்த நெக்கில் தெரிஞ்சிடும் உங்களுக்கு, பர்ஃபெக்டாக இருக்குது. 4 பீஸுமே வந்து பர்ஃபெக்டாக இருக்குது. அதால் தான் வந்து ஒரே லெவலில் இருக்குது கழுத்து. இல்லைனா வந்து வேறு வேறு மாறி இருக்கும், கொஞ்சம் தள்ளி தள்ளி இருக்கும். அதில் வந்து நீங்கள் மடித்து போடக்குள்ள வந்து ஃப்ளாட்டாக பார்த்துக்குங்க. ஃப்ளாட்டாக பார்த்து பொறுமையாக போடுங்க. பொறுமையாக அவசரப்படக்கூடாது கட் பண்ணுறதுல. உள்ளே எதனா துணி கிணி மாட்டினிக்குதான்னு பார்த்துட்டு அப்புறமேட்டு கட் பண்ணுங்கள். நம்ம அளவு ப்ளவுஸ் வச்சு கட் பண்ணதால் இது எந்த சைஸுன்னு சொல்ல தேவையில்லை. ஏன்னா வந்து அளவு ப்ளவுஸில் வந்து அப்படியே வந்துடும் எல்லாமே. எல்லாம் அந்த அளவும் எல்லா அளவுமே சொல்லிகிட்ருக்கேன் நான். அதில் வந்து நம்ம என்ன சைஸுன்னு சொல்ல தேவையில்லை. இப்போ வந்து ஒரே லெவலில் மடித்து போட்டுன்னு எல்லாமே செக் பண்ணணும். இப்போ வந்து ஸ்லீவ் வந்து 4 மடித்து போட்டுக்கலாம். 1 மீட்ரு இருக்குது, அந்த 1 மீட்ரு அப்படியே மடித்து போடுறோம். காரை பீஸ் வந்து மேலே கீழே விட்ருவோம். கீழே மடித்து எம்மிங் பண்ணுறதுக்காக வந்து ஒரு 3/4 இன்ச்சு விட்டுக்கலாம். பாருங்கள், செக் பண்ணிகிட்ருக்கோம் பாருங்கள். எதனா உள்ள வெளியே பீஸ் எதனா மாட்டிங்குதான்னு செக் பண்ணிகிட்ருக்கோம். எதனா மாட்டினா கூட நோற்றிக்கலாம். அதெல்லாம் வந்து கரெக்டாக செக் பண்ணுங்க. ஏன்னா 4 ப்ளவுஸ் போட்டிருக்கிறதுல எங்கன்னா மடிச்சிக்கும். அதெல்லாம் பர்ஃபெக்டாக செக் பண்ணுங்க. ஒரு தடவைக்கு 2 தடவை வந்து செக் பண்ணிக்கங்க. ஒரு எவ்வளோ நேரம் செக் பண்ணலாம் பாரு. செக் பண்ணிவிட்டு அப்புறமேட்டு கட் பண்ணுங்கள். ஒரு 3/4 இன்ச்சு மார்க் பண்ணிட்டோம் எம்மிங் பண்ணுறதுக்காக. இப்போ ஸ்லீவ் லென்த் பார்த்துப்போம். ஸ்லீவ் லென்த்து அப்படியே கரெக்டாக இருக்குது. கீழே வந்து அப்படியே மச்சு மார்க் பண்ணுறோம். ப்ளவுஸ் வச்சா மார்க் பண்ணுறோம் பாருங்கள். அக்கலில் வந்து இப்போ ஸ்ட்ரைட் வச்சு பார்க்கணும். அக்கல் வந்து ஸ்ட்ரைட்டாக பிடிச்சிங்க, அதுலேருந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ அந்த அளவு எடுத்துப்போம். கை இறக்கம் வந்து 11 இருக்குது. கை லூஸ் வந்து 12 இருக்குது. இந்த அக்கலாண்ட வந்து 7 இருக்குது. அக்கலுடைய லூஸ் வந்து சுற்றளவு அக்கல் லூஸ் வந்து 7.5 இருக்குது. அப்படியே கட் பண்ணிக்கிற பாருங்கள். எந்த ஒரு மார்க்கும் நிறைய மார்க் நம்ம போடவே மாட்டோம். சும்மா தேவையில்லாத மார்க்லாம் போட மாட்டோம் பாருங்கள். இந்த மாதிரியே பார்த்து நீங்களும் கட் பண்ணிங்க. உங்களுக்கு வந்து கஷ்டம் வந்தனா மார்க் பண்ணிக்கலாம். இப்போ வந்து அரை முண்டா கழிக்க போகிறோம். முண்டா கழிக்கிறது வந்து 1/2 இன்ச்சு 3/4 இன்ச்சு கழிங்க, கரெக்டாக ஷேப் இருக்கும். ஓகே, நம்ம கட் பண்ணி முடித்தாச்சு. ப்ளவுஸ் வந்து ஈஸியாக கட் பண்ணி முடித்தாச்சு பாருங்கள். நீங்களும் வந்து பார்த்து ஈஸியாக வந்து கற்றுக்குங்க கட்டிங் பார்த்துட்டு பொறுமையாக பாருங்கள். நம்ம வீடியோ பொறுமையாக பாருங்கள், ஈஸியாக இருக்கும்.
பார்த்துட்டு நீங்களும் கற்றுக்குங்க. எனக்கும் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஹைப் பண்ணுங்கள். எனக்கும் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. ஓகே பாய்.